கார்த்தி என்ன பண்ற? ஹாய் நண்பர்களே, வணக்கம். வந்துட்டீங்களா? நான் வந்து தைக்க போறேன். இட்ஸ் சீயிங் தெரப்பி. ரொம்ப நாள் ஆச்சு மிஷினில் உட்காந்து, அதனால தான் வந்து என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்க, என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு தைக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். என்ன தைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அளவு பாவாடை வச்சு பாவாடை தைக்கலான்ட்டு. ஸோ இதுதான் கட்டிங்க. நார்மலாக சுமாராக தைப்பேன். ஸோ அதை அந்த அளவுக்கு தைக்க போகிறேன். தைச்சிட்டு இதை அவுட்புட் என்னன்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கட்டிங் போட்டுட்டு இருந்தேன் இல்லையா, இதில் வந்து பாவாடை 8 பிளேட் பாவாடைன்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டிங்கெல்லாம் பெர்ஃபெக்டாக முடிச்சு தைச்சிட்டு இருக்கேன். தைச்சி முடிச்சுட்டு கடைசியாக என்ன பாவாடோட அவுட்புட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வழியாக பாவாடையை முடிச்சாச்சு பாருங்க. இதுதான் 8 ப்ளீட் வச்சு, சரி 8 பார்ட்டு வச்சு ஃப்ரில் பாவாடைன்னு சொல்லுவாங்க. ஃப்ரில் பாவாடையே தான் வேணுமாமா எங்கள் அம்மாவுக்கு. அதனால ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துச்சு. நாடாவும் கைப்பட தைச்சு 8 பார்ட்டு வச்சு ஃப்ரில் வச்சு தைச்சிருக்கேன். இந்த ஃப்ரில்லுக்கு மட்டும் கலர் பத்தலை, அதனால இது மட்டும் கொஞ்சம் வேற கலராக இருக்கும். ஸோ மற்றபடி பாவாடை சூப்பராக வந்தாச்சு. நல்ல ஒரு ஆடப்பாடை பிரம்மாண்டமாக இருக்கும். எப்படிமா இருக்கு? நல்லா பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆல்ரெடி ஒரு பாவாடை தைச்சு கொடுத்தேன். இது அதை விட நல்லா இருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா தயவுசெய்து கேட்காதீங்க, தைச்சலாம் ஆள் இல்லை. ஓகே, பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். பாய்.